Welcome back to Civil Engineering Tamil Vande Peda channel sponsored by SKP Setadal Life Skill Academy Coimbatore. இப்போ டிஎன்பிசி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக நம்ம சில வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிக்கல் டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோனுடைய கண்டினியூவேஷனாக இது முக்கியமான வீடியோ பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். ஸோ இதனுடைய எண்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நார்மலாக இதில் இருந்து தான் கேட்குறாங்க. இந்த யூனிட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இப்போ ஃப்ளக்சரல் பிஹேவியர் ஆஃப் பீம்ஸ், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் பின்னாடி இந்த வீடியோனுடைய எண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் கண்டினியூஸாக இதை பாருங்கள். தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைப் ஆஃப் பீம்ஸ் வித் சப்போர்ட். ஓகே, தமிழில் இதற்கு வந்து சில பேர் விட்டம் என்று மொழிபெயர்ப்பார்கள். இது வந்து உத்தர வகைகள் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்து மெட்ராஸ் டெரஸ் ரூஃபில் வந்து இருக்கக்கூடிய அந்த மெயின் பீமுக்கு வந்து அது உத்தரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குறுக்க போட்ட சின்ன பீமுக்கு பேர் வந்து ஜாயிஸ்ட், அதுக்கு தெண்டு என்று வழங்கப்படும். கேர்டர் என்றால் நார்மலாக வந்து எ பீம் வித் லார்ஜர் டெப்த், ஸோ வில் கால் இட் அஸ் அ பெரு உத்தரங்கள். அதாவது இப்போ நம்ம மெனி ஃப்ளைஓவர் பிரிட்ஜஸ், ஆல் த பிரிட்ஜஸில் ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் கேர்டர் இது பண்ணுறோம் இல்லையா, அரவுண்டு நம்ம ஹைட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த கேர்டருக்கு வந்து வில் கால் இட் அஸ் பெரு உத்தரம். அந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் த பீம்ஸில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், கேண்டிலிவர் பீம், இதெல்லாம் வந்து வில் கால் இட் அஸ் அ ஸ்டாட்டிக்கலி டெட்டர்மினேட் பீம். பிகாஸ் அந்த பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0, and moment about any point equal to 0, sum of moment about any point equal to 0. அதில் அந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இதனுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இஸ் கால் ஸ்டாட்டிக்கலி டெட்டர்மினேட். ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாங்கனாக்கா ஃபர்தராக வி கேன் ஏபிள் டு அனலைஸ் த பீம். அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னாக்கா இட்ஸ் கால்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் பீம். அந்த கேட்டகரியில் வில் கெட் கண்டினியூஸ் பீம். ரெண்டு ஸ்பேனில் வந்து இது கண்டினியூ ஆகும், இந்த சப்போர்ட்டுக்கு மேலே கண்டினியூ ஆகுது, அதனால் கண்டினியூஸ் பீம். தென் பீம் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் அட் த அதர் எண்ட். இதுக்கு பேர் ப்ராம்ப்டு கேண்டிலிவர் பீம்னு பேர். பேசிக் கேண்டிலிவர் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு சிம்பிள் சப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஓகே, நவ் இட் பிகம்ஸ் த, இப்போ இதுக்கு 3 ரியாக்ஷன் 3 ஈக்குவேஷன், ஸோ ஸ்டாட்டிக்கலி டெட்டர்மினேட். இப்போ இதில் 4 ரியாக்ஷன் காமன் வந்துடும், ஸோ ஸ்டாட்டிக்கலி இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் டிகிரின்னு வந்துடும். ஸோ ஃபிக்ஸட் பீம், ஸோ 3 ஈக்குவேஷன், இந்த ஒவ்வொரு சப்போர்ட்லையும் 3 அன்னோன் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் பீம். ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். பட் பேசிக்கலி ஒரு பீம் அப்படின்னாங்க நார்மலி இட்ஸ் அ மெம்பர் which is subjected to transverse loads or vertical loads. Okay, applied at various points along the length. லெங்த்தில் வந்து எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். சென்டரில் அப்ளை பண்ணலாம், ஓகே, 1/3 அப்ளை பண்ணலாம், 1/4 அப்ளை பண்ணலாம், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் லோடாக இருக்கலாம், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கலாம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கலாம், யூனிஃபார்ம்லி வேரியிங்காக இருக்கலாம், மொமெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி ஒரு ஹரிசாண்டல் மெம்பர், ஓகே, subjected to vertical loads. Okay, then it's called as a beam. அப்போ நார்மலி ஃபார் அ பீம் அகலம் குத்துயரத்தை விட நீளம் அதிக முடியும், அந்த பிரெத் அண்ட் டெப்த்தை விட லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி லென்த்து ஜாஸ்தியாக இருக்கனால ஓகே இட் டியூ டு லோட்ஸ் இட் பெண்ட்ஸ் இன் த ஆக்சியல் பிளேனில் பெண்ட் ஆகும். ஸோ லீனியர் டைரக்ஷன் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கனால அதனுடைய ஆக்சியல் பிளேனில் தான் அது பெண்ட் ஆகும். ஓகே, சுமைகளின் விளைவால் அச்சின் தளத்தில் வளையும் தன்மையுடையது. ஸோ சூட்டபிளி சப்போர்ட்டட் டு மெயின்டைன் ஈக்குலிபிரியம் பிட்வீன் எக்ஸ்டர்னலி அப்ளை லோட்ஸ் அண்ட் த ரியாக்ஷன்ஸ் டெவலப்ட் இன் த சப்போர்ட்ஸ். இது எல்லாமே ஒரு ரியாக்ஷனை ஆஃபர் பண்ணும். ஹிஞ்சு வந்து ஓகே ரொட்டேஷனுக்கு பதிலாக 2 ரியாக்ஷன் காம்பனண்ட் இருக்கும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனண்ட். ரோலர் வில் ஆல்வேஸ் கிவ் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ரோலர். ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு வந்து வில் ஹவ் 3 ரியாக்ஷன் காம்பனண்ட், ஓகே, எஃப்எக்ஸ், எஃப்ஐ அண்ட் the moment, okay, resisting moment. Okay, okay, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. என்னென்ன சப்போர்ட், இதெல்லாம் சிம்பிள் சப்போர்ட்டு. இந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு தேவையில்லை, அதை மாத்திரம் நான் மென்ஷன் பண்ணுவேன். தென் த டைப்ஸ் ஆஃப் த லோடிங்ஸ், இட் மே பி a கான்சன்ட்ரேட்டட் ஆர் பாயிண்ட் லோடு, வெர்டிக்கல் லோடாக இருக்கலாம், அப்வர்ட் லோடாக இருக்கலாம், இன்லைன் லோடாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்லைன் லோடாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னாக்க we have to resolve it into
நமக்கு தான் தெரியுமே திசை பிரிப்பது என்றால் ரெசல்யூஷன் ஆஃப் காம்பனண்ட் ஹரிசாண்டல் வெர்டிகலாக இதை பிரிச்சுக்கணும். ஓகே, சில டெக்ஸ்ட் புக்கில் வந்து வில் ஹேவ் a notation P ஆர் another some of major text booksல வந்து Wன்னு இருக்கும் இந்தியன் அதர் டெக்ஸ்ட் புக்ஸில். ஓகே, ஸோ it is with the used with the symbol of capital W. அது வந்து பாயிண்ட் லோட். தென் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே, இது வந்து ஒவ்வொரு லெங்க்தில் எல்லில் வந்து ஓகே இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ ஸ்மால் W per unit length. ஓகே ஓகே, W per unit length அதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் த லோடிங். ஸோ த டோட்டல் லோடால் இந்த இன்டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணாங்க, சாரி இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங் அளவு டோட்டல் லெங்தை மல்டிப்ளை பண்ணாங்க வில் கெட் த டோட்டல் லோடு. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஏ டோட்டல் பாயிண்ட் லோட். இதனுடைய எல்லா இதெல்லாம் ஓகே. இது ஒரு 5 kN per மீட்டர் லெங்த் அப்படின்னாங்க, இது 5 மீட்டர்ஸ்னாங்க. 25 இஸ் த டோட்டல் லோட், kN இஸ் த டோட்டல் லோட். தென் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். இது வந்து ஒரு 0 to Wன்னு வேரி ஆகிற ஒரு வேரியிங் லோட். இப்போ W1 to W2 அப்படி கூட ஒரு லோடு வேரி ஆகலாம். ஓகே, ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி வந்து W x/L ஆஃப் த யூனிட் லெங்த். ஓகே, ஸோ ஒவ்வொரு x is equal to 1/3 ஒரு லோடு இருக்கும். ஓகே, அப்போ வந்து W x is equal to 1/3 ஆஃப் எல்னாக்க அப்போ வந்துருக்க எல் அப்போ வந்து W/3 அந்த மாதிரி வரும் W. ஓகே, ஸோ WL/2 இது ஸ்மால் W. ஓகே, தென் மொமெண்ட் ஒரு மொமெண்ட் ஆர் அன் ஈக்குவலண்ட் கப்பல் F with the perpendicular distance of D. இது ரெண்டும் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகே, தென் இதுக்கு வந்து M is equal to F multiplied by D. This is the total load. வேரியிங் லோடு ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். ஒவ்வொரு இதுலையும் நான் யூனிஃபார்மாக வேரி ஆகிற லோடு. இது வந்து ஜென்ரலாக ஒரு டைப் ஆஃப் லோடிங்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், WX per unit length. இந்த இன்டென்சிட்டி வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த வேரியேஷன் வாட் வி ஆர் கன்சிடரிங். சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னாக்கா அதை ஒரு பரபாலிக் லோடாக ஒரு ரெகுலர் பரபலாவாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த பரபலா வந்து சைன் ஷேப்பில் இருக்குதா இல்லை காஸ் ஃபங்க்ஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாமா என்பதை பொறுத்து வந்து நாம் இதை வந்து இந்த வேரியிங் லோடை வந்து டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ பட் சிம்பிள் கேசஸில் மோஸ்ட்லி இந்த லோட்ஸ் தான் வந்து அப்ளை ஆகும். ஓகே, தென் இப்போ வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அ பீம் வில் பிஹேவ் அண்டர் பெண்டிங் வில் டேக் த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கேண்டிலிவர் பீம். இதுக்கு வந்து துருத்து விட்டம் அப்படின்னு கூட வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க. இது வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் ஒன் சைட், ஃப்ரீ ஆட் த அதர் சைட். ஒரு சைடில் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட், ஸோ வந்து நல்லா இறுக்கி பிடித்த ஒரு சோத்தில் வந்து பதித்த அந்த மாதிரி ஒரு பீம். அதனால் நான் வந்து இது ஒருமுனை பிடித்தமான உத்தரம் அப்படின்னு வந்து நான் ஒரு பேராசிரியர் மொழிபெயர்க்கிறார், அதை பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த பீம் வந்து இட் இஸ் சப்ஜெக்டிவ் டு எ கான்சன்ட்ரேட்டட் லோட் கேபிட்டல் W அட் த லெஃப்ட் எண்ட். வி ஆர் கன்சிடரிங் எ கிராஸ் செக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் X. ஓகே, அதனுடைய எலிமெண்டல் லெங்க்த் இது வந்து இந்த லெங்க் டைரக்ஷனில் ஒரு dxன்னு ஒரு சின்ன எலிமெண்ட்டோட நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு, ஓகே இது கீழே நான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் அதனுடைய ரைட் சைடு பாயிண்ட் வந்து C. ஓகே, இப்போ x + dx அதுக்கப்புறமா வந்து இந்த C இருக்குது. ஓகே, இப்போ இதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராமை இங்கே தனியாக மென்ஷன் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாங்க டு மெயின்டைன் த ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஃப்ரீ பாடி ஆஃப் திஸ் A to C இருக்குல்ல, அந்த போர்ஷன் ஆஃப் த பீம்னுடைய ஃப்ரீ பாடி இஸ் ப்ரெசென்டட் இன் figure 1.B. okay, there must be an upward force F. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு upward force இருக்கணும், அப்போ தான் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். தென் இந்த ஃபோர்ஸ் வந்து இட் வில் கிரியேட் அ ஆன்டி கிளாக்வைஸ் W into X. அப்போ இந்த W is equal, இப்போ இதனுடைய இதை வந்து ஈக்குலிபிரியத்தில் மெயின்டைன் பண்ணுறதுனாக்கா இப்போ இதை ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட்னாக்கா ஒரு கிளாக்வைஸ் மூவ்மெண்ட் இருக்கணும். இது வந்து ஸோ இதெல்லாம் இன்டர்னல் ரியாக்டிவ் ஃபோர்ஸஸ், இது எக்ஸ்டர்னல் force acting force. Okay, so the internal forces acting on the separated elemental length dx is presented in figure 2 and 3. பாருங்க, இப்போ இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஒரு எலிமெண்டல் லெங்க்ல வந்து இந்த dx இருக்குல்ல, இது இப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த இதுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸு, இதுக்கு அந்த பக்கம் வந்து அப்போ ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணிருக்கா இந்த லோடு வந்து இந்த எஃபெக்ட் ஆஃப் திஸ் W வந்து இங்கே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு டவுன்வர்ட் லோடாக இருக்கும். ஓகே, தென் இந்த மொமெண்ட் இருக்குல்ல, இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷனில் வந்து
m is equal to wx நாங்கள் ஜஸ்ட் ரைட்டு. ஓகே, சின்ன எலிமெண்டல் லெங்க்னால நார்மலி இது வந்து கொஞ்சம் வந்து இப்போ ப்ளஸ் சம்திங்னு இருக்கணும் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து டு ரெப்ரசென்ட் வந்து ஒரு சின்ன எலிமெண்டல் லெங்க்னால இப்படி இந்த இது பண்ணியிருக்கோம். m is equal to wx, f is equal to wx இப்படி இருக்கும் ஒரிஜினலி. ஸோ ஆஃப்டர் டிஃபர்மேஷன் வந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னாங்க, இந்த இது இருக்குல்ல டாப் மோஸ்ட் ஃபைபர்லாம் வந்து எலாங்கேட் ஆகிருக்கும், இது கம்ப்ரஸ் ஆகிருக்கும் இந்த கேஸ் ஆஃப் cantilever beam. So it is evident that at any section the beam they should act as an internal forces along the cross section in the plane of the loads. So these forces are called as generally shear force and bending moment. So in the set of equal and opposite forces இருக்குல்ல, this is called as a shear force V, and then the moment இருக்குல்லையா, this is called as a moment acting on the plane of the load, that is called as a bending moment. இதுக்கு பேர் வளைத்து திருப்பும் விசை. ஓகே, இதுக்கு பேர் வந்து சரிக்கும் விசை. சரிக்கும் விசைங்கிறது தான் எனக்கு என்னமோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாம் எது ரெண்டு துண்டாக வெட்டியெல்லாம் எந்த பீமும் வந்து ஃபெயில் ஆக போகிறது கிடையாது. ஓகே, அது நறுக்குனாலும் கடைசியில் ரெண்டு துண்டாக தான் போக போகுது. ஸோ நறுக்கு விசை கத்தரிக்கப்பட போவதே இல்லை. தாள் தகடு இதைத்தான் கத்தரிக்க முடியுமே ஒழிய ஒரு லாங்கர் டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டெப்த் இருக்கிற பீம் எல்லாம் வந்து, அதுவும் கேர்டர் மாதிரியெல்லாம் வந்து 1.7 மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற இது இருக்குல்ல, அப்போ பிரிட்ஜ் கேர்டர் இருக்குல்ல 2 மீட்டர்ஸ் ஹைட் பிரிட்ஜ் கேர்டர்லாம் வந்து எதுவுமே வந்து கத்தரிக்கவும் முடியாது, அதை நறுக்கவும் முடியாது. ஸோ பேசிக்கலி if you consider a beam is consist of many number of layers one by one, இப்படி கன்சிடர் பண்ணிட்டாக்க it will be try to சரிக்கும் அந்த ஷியர் ஃபோர்ஸ் அவ்வளோதான் பண்ணும். ஓகே, ஸோ வில் கால் இட் as a சரிக்கும் விசை, which is a more appropriate translation. So both will develop simultaneously. This is more important. ஓகே, எப்போதுமே ஒன்றாய் உருவாகி ஒன்றிணைந்து செயல்படும். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, the tendency of a shear force is to shear the element of dx or produce an angular deformation of the elements. அந்த சிற்றுறுப்புகளை சரிப்பது. அந்த ப்ரீவியஸ் ஃபிகரில் பார்த்தோம், shear deformation is such that left of the cross section இருக்குல்ல, அதில் வந்து downward force. ஸோ அந்த ஒரு எண்டை அது கீழே பிடிச்சி இழுக்கும். ரைட் ஆஃப் த செக்ஷன் மூவ் அப்போர்ஸ், அது அந்த ஃபோர்ஸ் வந்து ட்ரை டு டென் டு இது இருக்குல்ல, அந்த டாப் எட்ஜ் வந்து இட் வில் ட்ரை டு மூவ் இன் த அப்போர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, இட் வில் ஹாவ் ஒரு ஆங்குலர் டிஃபர்மேஷன் யூ வில் ஹாவ். ஓகே, also the longitudinal fibers in the top portion of the beam are elongated. Fibers at the bottom portion of the beam are shortened, okay, or contracted. ஸோ அதனால் இல்லை என்றால் குறுக்கப்படும். ஓகே, மேற்புற இலைகள் நீட்டப்படும், கீழ்ப்புற இலைகள் குறுக்கப்படும் என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஹென்ஸ் த பெண்டிங் மூமெண்ட் ப்ரொடியூசஸ் a tensile stress at the top of the fibers and compression in the fibers. இழுக்கும் தகைவுகள் குறுக்கும் தகைவுகள் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். ஓகே, the bending moment in this term is termed as hogging bending moment. இப்படி வளைகிற பெண்டிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா, சப்போர்ட்டில் இருந்து இப்படி வளைஞ்சது அப்படின்னாக்க, ஓகே, இட்ஸ் கால்ட் அஸ் அ ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். இது வந்து கேண்டிலிவர் பீமுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து யூ ஒன்ட் ஹாவ் இது வந்து இப்படி இருக்காது. ஓகே, இட் வில் பி a sagging, இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, sagging bending மூமெண்ட்டாக இருக்கும். Okay, top fibers will be compressed, bottom fibers will be elongated இந்த மாதிரி வரும். ஓகே, we will consider a simply supported beam. ஸோ இதில் இன்டர்னலாக வாட் வில் ஹேப்பன் அப்படின்னாங்க, அது சிமிலர் அனாலிசிஸ் வாட் we have done earlier. இப்போ வந்து it will be subjected to number of point loads. We will consider a cross section somewhere here. ஓகே, ஒரு எக்ஸ் இங்கே வந்து சி இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ வந்து at any cross section of the loaded beam, the shearing force is the algebraic sum of all the forces. Previous case வந்து we have considered only one force. இப்போ வந்து we are having 1 2 3, now there are 4 forces. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் இருக்குல்ல சி, we are considering a section C. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த 3 டவுன்வர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் இந்த ஆர்ஏ ரியாக்ஷனும் இட் ஷுட் பி இன் ஈக்குலிபிரியம். ஸோ இதனுடைய அல்ஜிப்ரிக் சம்மு தான் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வி ஹவ் டு அடாப்ட் த ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன். டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் வந்து நெகட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸஸ் பாசிட்டிவ். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ மைனஸ் P1 P2 P3.
ஓகே, இது வந்து த ஃபோர்ஸ் இந்த இந்த இருக்கு இல்லையா, ஆன் த லெஃப்ட் சைட்ஸ் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் விச் ஃபைனலி ஆக்டட் as a downward force. இப்போ இது வந்து ரைட் சைடு ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆர்பி, ஓகே, இது அப்போடு இது டவுன்வேர்டு, ஓகே, ஆர்பி மைனஸ் பி4. ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஆர்பி மைனஸ் சி4. ஸோ கருதப்பட்டுள்ள வெட்டுமுகத்தின் இடப்புறத்திலோ வலப்புறத்திலோ செயல்படும் அனைத்து விசைகளின் குறிக்கூட்டு தொகை அல்ஜீப்ரிசம், ஓகே, இந்த முகத்தில் தோன்றும் சரிக்கும் விசையாகும். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் இந்த பீம். ஓகே, இந்த ரெண்டு மொமெண்ட்டும் வந்து இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து ஓகே we will consider the moment the effect வந்து it will what will happen is, இதை புரிகிறதுக்காக நான் ஒரு இதை வந்து கொஞ்சம் எண்டில் வந்து இதை எலாங்கேட் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி இது பண்ணியிருக்கேன். இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து இதுவாகும்போது ஒரிஜினலாக இது ரெக்டாங்குலர் பீம், இது ட்ரெபிசாய்டல் ஆகிடும் பேசிக்கலி. தென் ட்ரெபிசாய்டல் ஆகும்போது இந்த பாட்டம் ஃபைபர்ஸ் வந்து எலாங்கேட்டட். இப்போ நம்ம பேக் அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக இவ்வளவு தெரியாது, பட் வந்து ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் கிவன் இட் as ஒரு இருக்குல்ல, ஒரு இமேஜினரி எக்ஸ்டெண்டட் ஃபைபர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதனுடைய இது இருக்குல்ல, கிராஸ் செக்ஷனுடைய லெஃப்ட் சைடில் வந்து இந்த மொமெண்ட் ஷுட் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் as அந்த டோட்டல் இருக்குல்ல, தட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் ஆன் த லெஃப்ட் சைடு த கிராஸ் செக்ஷன். இதனுடைய ரெண்டு சம்மும் வந்து ஓகே இட் வில் கிவ் இது இருக்கு இல்லையா, moment on the right side of the cross section C. Okay, so at a cross section of the loaded beam, the bending moment is algebraic sum of all the forces, including the reactions from the support acting on one side of the beam. இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்து இந்த கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, இதில் இதை பண்ணிங்கனாங்க, இப்போது இந்த RA into this distance x, it will produce a clockwise moment. ஸோ அதனால் இது பாசிட்டிவ். ஸோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு சி வந்து P1 மல்டிப்ளைட் இது இருக்குல்ல, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் A1ன்னு வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீக்கில். P2 வந்து A2 P3, இது எல்லாமே தே வில் ப்ரொடியூஸ் அ ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட். ஸோ இது வந்து பெண்டிங் மொமெண்ட் M இஸ் ஈக்குவல் டு இந்த சம் அப்படின்னாங்க ப்ராப்பர் சைன் கன்வென்ஷனோட. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். பட் வந்து இந்த ஆன் த ரைட் இதில் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ, இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து இந்த ரைட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஓகே, இது வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ இது இருக்குல்ல RB இன்டு 1 minus x இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ அண்ட் இது இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ரொடியூஸ் அ ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் அ கிளாக் வைஸ் மொமெண்ட்ங்கிற மாதிரி வரும் RB இன்டு. ஸோ இப்போ பட் நியூமரிக்கலி இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இது ரைட் சைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷன், அதுதான் இந்த பெண்டிங் மொமெண்ட் அட் திஸ் பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன். ஸோ கருதப்பட்ட வெட்டுமுகத்தின் இடப்புறத்திலோ வலப்புறத்திலோ செயல்படும் அனைத்து திருப்பு விசைகளின் குறிக்கூட்டு தொகை இம்முகத்தில் தோன்றும் வளைத்து திருப்பும் விசையாகும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வந்து வளைத்து திருப்பும் விசைங்கிறது தான் வந்து முழுவதுமாக பொருள் தருகின்ற ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். திருப்புமை அப்படின்னு வந்து முன்னாடி மொழிபெயர்ப்பாங்கன்னா, இந்த காலத்தில் அந்த சொற்களெல்லாம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் புரியுமா என்று தெரியாது. அதனால் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டிரான்ஸ்லேட்டட் as வளைத்து திருப்பும் விசை, பெண்டிங். ஓகே, ஓகே, ரிலேஷன் பிட்வீன் தி இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். இப்போ இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ரெண்டு செக்ஷனுக்குள்ளே இருக்கிற வந்து அனலைஸ் பண்ணி, அது நியூமரிக்கல் ப்ராப்ளம்னா அந்த மாதிரி பண்ணுறது ஈஸி. ஓகே, பட் பேசிக்கலி தியரட்டிக்கலாக இது பண்ணோம் அப்படின்னாக்க பேஸ்ட் ஆன் த அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அதை எழுதி அந்த ரிலேஷன்ஸை வந்து ஒரு எலிமெண்டல் லெங்த் dx எடுத்துக்கிட்டு அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க you will get the relation between the three quantities, because the applied load இருக்குல்லையா அதை வந்து ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா you will get the applied load. ஓகே, பெண்டிங் மொமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dm by dx will give you the shear force. ஸோ அப்போது d square m by second இது இருக்குல்ல டெரிவேட்டிவ் இருக்குல்ல d square m by dx square, that is equal to dv by dx. ஓகே, or it is the applied load W. ஸோ இதுவும் வந்து இந்த மொமெண்ட் இந்த இதுக்குள்ள இட் இஸ் அபவுட் திஸ் பாயிண்ட் O, இந்த லெஃப்ட் எட்ஜில் எடுத்துக்கிட்டிங்கனாங்க இது கிளாக் வைஸ். ஓகே, இது வந்து இது கிளாக் வைஸ் மொமெண்ட், இது ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். திஸ் கப்புள் வில் ப்ரொடியூஸ் த ஷியர் இருக்குல்ல, இட் வில் ப்ரொடியூஸ்
clock. So இது வந்து anti-clockwise. So இந்த free body diagramல இந்த equationsலாம் இது பண்ணாங்க, you will get this relation. So positive shear நாங்க will adopt this sign convention. When the resultant force on the left of the cross section is upwards, okay, இப்படி and downward, so that it will produce a clockwise rotation வந்து கொண்டு வந்தது அப்படின்னாங்க. ஆர் வந்து இப்போ ஓகே இது with this will call it as a positive shear force. Likewise, bending moment due to resultant force in the left is clockwise and producing sagging in the bending is positive. ஓகே sagging bending momentனா இப்படி டவுன்வர்டில், ஓகே இப்படி ஒரு கேபிள் வந்து சேக் ஆகிற மாதிரி, ஒரு கயறு சேக் ஆகிற மாதிரி, ஓகே தொங்குற மாதிரி, அது வந்து இட் இஸ் அ sagging bending. ஓகே இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னாங்க. ஓகே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டேக்கிங் வித் சப்ஜெக்டிவ் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் டபிள்யூ. ப்ரீவியஸ் கேஸ் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து நான் வில் டிவைட் இட் இன்டு 2 ஈக்குவல் ஸ்பேன்ஸ். ஓகே இது வந்து மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே இந்த ஸ்பேன் வந்து எல். ஓகே இது வந்து ஸோ வந்து பட் சிமெட்ரிக்கல் லோடிங். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த டோட்டல் லோடு வந்து டபிள்யூ மல்டிப்ளைட் பை த டோட்டல் லென்த்து. ஓகே அது வந்து டோட்டல் லோடு டபிள்யூஎல்லாக இருக்கும். பட் ரெண்டு ரியாக்ஷன் ரெண்டு சப்போர்ட்டுக்கு அது ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ திஸ் பிகம்ஸ் டபிள்யூஎல் பை 2, திஸ் பிகம்ஸ் டபிள்யூஎல் பை 2. ஏ அண்ட் பியில் வந்து பாதி ரியாக்ஷன் வரும். இப்போது ஸோ எஃப் அட்ஜஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த லெஃப்டில் எதுவும் ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகலை, ஸோ 0. ரைட்டில் வந்து யூ வில் ஹாவ் டபிள்யூஎல் பை 2. இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த லோடு வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இந்த செக்ஷனில் வந்து டபிள்யூஎல்னு வரும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் எண்டுக்கு வந்தீங்கன்னாங்க அட் த பி லெஃப்டில் வந்து மைனஸ் டபிள்யூஎல் பை 2. ஓகே பிகாஸ் இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய மீதி லோடு இருக்குல்ல, இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ். இப்போ இந்த டபிள்யூஎல் பை 2 இன்டென்சிட்டி ஆஃப் லோடு இருக்குல்ல, இதனுடைய இன்டென்சிட்டி தான் இந்த டோட்டல் லோடு தான் அந்த ஆர். ஓகே இது வந்து கிளாக் வைஸாக இருக்கும், இது ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஈக்குலிபிரியம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ இது வந்து மைனஸ் டபிள்யூஎல் பை 2 அப்படி வந்துடும். ஓகே இது டவுன்வேர்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகே தென் ரைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் கூட 0. இப்போ இந்த வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்லோப் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் W இஸ் அ கான்ஸ்டன்ட் ஓவர் த ஸ்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இட்ஸ் அன் இன்க்ளைன்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமாக இருக்கும். இந்த வேரியேஷன் இங்கேருந்து இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்க பிகாஸ் இது ஒரு இங்கே பாசிட்டிவாக இருந்து இது நெகட்டிவ் ஆகுது. ஸோ இது லீனியராக தான் வேரி ஆகும். ஸோ இப்படி லீனியராக வேரியும் போது இஃப் யூ பிளாட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் which is having a value of positive value of WL by 2 at the in the left support பக்கத்தில், negative value of WL by 2 at the இது center of the span, it will become 0. ஓகே இது யூனிஃபார்மாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து இங்கே 0 ஆகி தென் நெகட்டிவ் ஆகி இங்கே வரும். ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஷியர் ஃபோர்ஸ் வந்து இட் will have a linear variation for UDL. Shape will be the so the diagram will become a triangular diagram. Okay, likewise, you obtain the bending moment values taking moment at the center of the beam at x is equal to L by 2. இதில் வந்து moment about the center of the beam இதை சீன்னு வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாக்கா இப்போ இது வந்து பாசிட்டிவ் ரியாக்ஷனாக WL by 2 அப்போடு. ஓகே ஸோ இன்டு L by 2 மைனஸ் WL by 2 இன்டு L by 4. அதாவது இந்த எல்லா லோடினுடைய மொமெண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் L by 2ல் வந்து பாதி. ஓகே L by 4 இதை இது பண்ணிங்கனாங்க இந்த நெட் வேல்யூ வந்து W square by 4 minus W square by 8. ஸோ W square by 8 is the bending moment. இது வந்து it will produce a curvature in the beam. Okay, likewise curvature pattern இப்படி இருக்கும். ஸோ bending moment diagram will be a parabola something like this. Okay, ஸோ இதனுடைய maximum ordinate will occur at the center, that is equal to W square by 8. So it's a parabolic variation. இது linear variation. It's a second degree curve. Okay, so இது வந்து ஒரு பரபலாவாக இருக்கும். Okay, so this is the maximum bending. Normally we are interested to find out what is the maximum shear force. Normally in a simply supported beam it will occur at the support maximum shear force, but bending moment occurs, maximum bending moment occurs at mid span. But இது mid spanல இது maximum இருக்கும்போது இது 0 ஆகிடும். ஓகே இங்கே simply supporting beam பொறுத்த வரைக்கும்
இங்கே shear force maximum supportல shear force வந்து bending moment is equal to 0. But simultaneously they will develop and they will act. ரெண்டு சப்போர்ட்லையும் இது மேக்ஸிமம், இது ரெண்டு சப்போர்ட்லையும் 0. சென்டரில் இது 0, இது வந்து மேக்ஸிமம். bending moment is a maximum. ஓகே, நோ ஸ்டாண்டர்ட் கேசஸ் ஆஃப் இதுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து பிளாட் பண்ணி நான் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கேள்வி வந்து இப்போ இது எப்படி கேட்பாங்கன்னா வேல்யூ ஷேப் ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், இல்லைனா வந்து அப்போ எங்கே வந்து இது சைன் சேஞ்ச் பண்ணுது, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கேட்க முடியும். ஸோ கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டுடைய பாயிண்ட் லோட். ஓகே, ஸோ இந்த இது வந்து ஒரு ரெக்டாங்குலராக ஆகிடும். ஓகே, இது ஏன்னா கான்ஸ்டன்ட் ஒரு பாயிண்ட் லோட் நடக்குது. பட் வந்து இது லீனியர் வேரியேஷன் ஆகிடும் பெண்டிங் மூமெண்ட் கேண்டிலிவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து எம் மேக்ஸிமம் திஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு எல். இப்போ இது P1னாக்க இதுவும் அந்த P1 தான் இது ஆக்சுவலாக. ஓகே, ரியாக்ஷனும் ஏன்னா ஃபிக்ஸட் ஆர்பி வந்து இங்கே ரியாக்ட் ஆகும். ஓகே, இந்த P1க்கு வந்து ஆர்பி இஸ் ஈக்குவல் டு P1, ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் லோடு தான். ஓகே, ரெண்டு பாயிண்ட் லோடு இருந்தாங்க, P1 + P2 பிகம்ஸ் ஆர்பி. ஓகே, அப்போ வந்து இது ரெண்டு ரெக்டாங்குலர் ஆகும். ஓகே, இந்த இது ஓகே. தென் இங்கே வந்து இப்போதைக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபிகரில் வந்து நான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனையும் கொடுத்துருக்கேன். பட் எனிஹோ இதை டீட்டெயிலாக என்ன அடுத்த இதையும் பார்க்கலாம். ஓகே, PLQ/3EI இஸ் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். இந்த ரெட் கலரில் போட்டிருக்க கர்வ்ல திஸ் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டிக் கர்வ். இதையும் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். தட் ஐ வில் see it in the next slide. இப்போ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமே வந்து இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மாதிரி ட்ரையாங்குலர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த W மல்டிப்ளைட் பை L தட் இஸ் த டோட்டல் லோட், அதுதான் இங்கே ரியாக்ஷன். W இன்டு Lங்கிறது ரியாக்ஷன். பட் இந்த வேரியேஷன் நவ் இட் பிகம்ஸ் அ செகண்ட் டிகிரி பரபலா ஆகிடும் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து இங்கே இது வந்து இப்படி ஒரு இன்வெர்ட் பரபலா, ஏன்னா இது ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, ஸோ WL²/2. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இங்கே வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேண்டிலிவர் பீமில் வந்து இட் வில் பி அக்கர்ட் அட் த சப்போர்ட். ஓகே, ஸோ இதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து W இன்டு L⁴/80I. ஓகே ஓகே, இல்லை ஆர் கேபிட்டல் WL³ இன்டு 80I அப்படிங்கிற மாதிரி பின்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 0 to W0 per unit length, இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வேரியிங் லோடு. இது கர்வேச்சர் L. இந்த கேஸில் என்ன ஆகுனாங்க, இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் கர்வ் இருக்குல்ல, இட் பிகம்ஸ் அ ஷியர் ஃபோர்ஸ் ஃபார் த வேரியிங் பெண்டிங் மொமெண்ட். கியூபிக் பெரபலா வந்து இப்போது இது எல்லாமே வந்து இந்த பெண்டிங் மொமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அன் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் ஆர் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். அதனால் இது எல்லா டயக்ராமுமே வந்து நான் நெகட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து மார்க் பண்ணதுக்கு ரீசனே. ஓகே, இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நான் டு எக்ஸ்பிளைன் பாயிண்ட் லோட்னாக்க பெண்டிங் மொமெண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ரெக்டாங்கிள். யூடிஎல் அப்படின்னாக்க ஷியர் ஃபோர்ஸ் ட்ரையாங்கிள் பெண்டிங் மொமெண்ட் பரபலா. வேரியிங் லோட்னாக்க ஷியர் ஃபோர்ஸே வந்து பரபலா, அப்போ பெண்டிங் மொமெண்ட்டு அதனுடைய நெக்ஸ்ட் ஆர்டர் கியூபிக் பரபலா. ஓகே, now we will take up the case of a simply supported beam subjected to point loads. இதில் பார்த்தீங்கன்னாங்க இந்த சென்ட்ரல் பாயிண்ட் லோடு, ஸோ R1 + R2 = P/2 இந்த ரொட்டேஷனில் வந்து ஓகே, இது வந்து டிஃப்ளெக்ஷன். இந்த பிளாக் கலர் வந்து டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் த பீம் ஆர் த எலாஸ்டிக் கர்வ் ஃபார் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இந்த மொமெண்ட் வந்து PL/4. ஓகே, அப்படின்றப்போ இந்த பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஆர் W நோட்டேஷன் வச்சுட்டா இட்ஸ் அ WL/4. okay, so M at A equal to M at C. Okay, that is equal to 0. ரெண்டு சப்போர்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் will occur at the center of the beam or at the point that is PL/4. டிஃப்ளெக்ஷன் வந்து PLQ/48. இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து this is a load applied at not at the center. Okay, at a distance A from left support, at that distance B from right support. ஸோ இப்போ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து PAB/L ஆகிடும். ஸோ இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ட்ரையாங்குலராக இருக்கும். பட் இந்த ட்ரையாங்குலருக்கு ஆர்டினேட் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஆல்வேஸ் இட் வில் அக்கர் த பிலோ த பாயிண்ட் லோட்.
ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க பேஸ்ட் அப்பான் த ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பிஎல் இது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மொமெண்ட் எடுக்கும்போது இந்த ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாகிறதுனால. ஸோ இது வந்து டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். ஓகே, R1 equal to ஓகே PB by L PA by L, சப்போர்ட்டில் 0, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து PA by L. இப்போ இது இஸ் a கேஸ் ஆஃப் a peculiar கேஸ் ஆஃப் a 2-point லோடிங் கேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெசிஃபிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது சிமெட்ரிக்கல் லோடிங், இந்த பக்கம் ஒரு P, இந்த பக்கம் P1 P2 ரெண்டுமே வந்து இன்டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது 10 கிலோமீட்டர்னா இது 10 கிலோமீட்டர். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஏ இதுவும் ஏ, மிடில் ஒரு லெங்க்து எல். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு இதெல்லாம் சிமெட்ரிக்கல் ஷியர் ஃபோர்ஸ், பட் ஒன்று வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இப்போ இந்த ட்ரிகோனோமெட்ரி இது வந்து இட் பிகம்ஸ் அ ட்ரபீசியம். இது வந்து ஒரு இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் எல் மிட் ஜோனில் வந்து ஓகே திஸ் வில் ஹாவ் அ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வித் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, எல்லா பாயிண்ட்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து தெர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸஸ் இந்த ஸ்பேனில். ஏன்னா பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்போது இது இங்கே 0, இது கான்ஸ்டண்ட்டாக அதே ஷியர் பெண்டிங் மொமெண்ட் தான், அதனால் வந்து ஷியர் ஈக்குவல் டு 0, அதனால் வந்து இதுக்கு டாட்டட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. Okay, it's a simply supported beam subjected to point load or UDL loads. Okay, இப்போ இது வந்து P1 P2 P3 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஓகே இப்போ ஒரு மாதிரி ஒவ்வொரு வேரியிங்காக வந்து இருக்குது. ஸ்ட்ரைட் லைனாக வேரியேஷனாக இருக்கும், பட் ஸ்ட்ரைட் லைனில் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பாலிகனல் ஷேப்பில் வந்து ஒரு இந்த இது இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப்டு போர்ஷன் இதில் வந்து இடையிலாக இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும். தென் த மோஸ்ட் காமன் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, WL²/2 WL3/8, அதனுடைய மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து 5WL². இப்போ இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு இதை லோடை இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க இங்கே WL²/8 அப்படியே இருக்கும், பட் யூ வில் ஹாவ் அனதர் எஃபெக்ட். இந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து இப்போ வந்து இதனுடைய காம்பினேஷன் ஆஃப் அந்த ப்ரீவியஸ் கேஸஸில் ஒரு இது பண்ணோம் இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ் A அண்ட் Bயில் வந்து கான்சன்ட்ரேட்டில் இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் ஒரு நெகட்டிவ் இது இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், இது இட் வில் ப்ரொடியூஸ் அ நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். இப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இப்படி லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் கேசஸ். மீதி எல்லாம் நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். நவ் வில் கோ டு some of the basic questions which has been already asked in the previous examination. In 2008, the assembly supported beam of a span L carries a point load W at the mid span. The maximum bending moment occurs at, இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து மிட் ஸ்பேனுங்கிறத வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த இது இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மிட் ஸ்பேனுங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட் at the fixed end of a cantilever beam shown in figure is given by, இப்போ இது வந்து UDL of the cantilever. Okay, so அப்போ WL/2, this is the correct answer. Okay, இதுதான் வந்து என்ன கேட்டிருக்கு, பெண்டிங் மொமெண்ட் தானே கேட்டிருக்கு. shown in figure is given by, ஏன்னா கேபிட்டல் டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க இது ஆக்சுவலாக. ஓகே ஓகே, W per unit length. ஓகே, இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, WL. Okay, the variation of bending moment is the portion of the beam carrying uniformly varying load is cubic parabola. Okay, and a uniformly varying load, அதனால் அது cubic parabola ஆகிடும் பெண்டிங் மொமெண்ட். ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் அது வந்து parabola. Okay, a bending moment on a section of the beam is maximum where shear forcing is 0. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர் சேஞ்சிங் சைன், ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறும். அப்போ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இது மாதிரி ஒரு இதுவே கொடுத்துட்டாங்க, வேரியஸ் பிளாட், பாசிபிள் பிளாட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் கேஸ் ஆஃப் டபிள்யூ அதனுடைய இது 2-point பெண்டிங் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த ட்ரெபெசாய்டல் ஷேப் ஆஃப் இது இருக்குல்ல, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் assembly supported beam of L span L carries a concentrated load W. The maximum bending moment M is WL/4. ஓகே, இது வந்து okay, assembly supported beam. Then the shear force and bending moment are 0 at the free end of the cantilever. It carries a uniformly distributed load throughout the span.
ஸோ அந்த ஷேப் ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ரத்தை வச்சு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது இது வந்து in a cantilever beam the bending moment at any section of the beam is equal to area of the shear force diagram between the free end of the beam at that section. அப்புறம் area of the bending moment diagram between the free end of the beam at that section. Shear force diagram, okay, vertical ordinate, okay. ஓகே, இது வந்து இந்த காஞ்சுகேட் பீம் மெத்தடில் இது மாதிரி ஒரு இதை வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பிட்வீன் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த பீம் அண்ட் தட் ஆஃப் அ செக்ஷன். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த 2002 கொஸ்டின்ஸ், ஏன்னா ஆன்சர் நாட் நோன்னு கொடுத்துருக்குது. ஓகே, தென் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர். The contrafluxure is the point at which the bending moment changes from positive to negative. This is called as a overhanging beam. Okay. Then this is a numerical problem. A cantilever beam having a length 10 meters has a uniformly distributed load of 2 kilonewton meter. The maximum bending moment is the WL/2 5 into 2 kilonewton meter. அது வந்து 100 kilonewton meter ஆகிடும் பெண்டிங் மூமெண்ட். ஓகே ஓகே, இது வந்து சம் ஆஃப் த டு கன்க்ளூடு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தனுடைய சம்மரி மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது இருந்தாக்கா உங்களால் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தல, நீ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்று ஷேப் என்னென்னு கேட்டிருப்பாங்க, இல்லைனா அது வந்து எங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுதுன்னு கேட்பாங்க, மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வருது, மினிமம் வேல்யூ மினிமம் இல்லைங்க ஜீரோ வேல்யூ எங்கே இருக்குது, இந்த மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஷியர் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் த ஸ்லோப் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் ரெக்டாங்கிள் ஃபார் ஷேப் ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் ரெக்டாங்கிள் ஃபார் கான்சன்ட்ரேட்டட் லோட் ஆஃப் த போர்ஷன், ட்ரையாங்கிள் ஃபார் யூடிஎல் போர்ஷன் ஆஃப் த பீம் அண்ட் parabola if supporting it the varying load. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். தென் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் சேஞ்சஸ் சடன்லி பிலோ த பாயிண்ட் லோட்ஸ். அது எப்போ சேஞ்ச் ஆனாலும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆனாலும், ஒரு பாயிண்ட் லோடு கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அந்த கீழே தான் சேஞ்ச் ஆகும். த ஷியர் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ வெர்டிக்கல் ஜாயின்ஸ் லோட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அது ரெக்டாங்குலராக லீனியர் வேரியேஷன் இருக்கா அப்படியே இருக்கும். ஓகே, when the beam is subjected to a couple of or a moment at any section of the bending moment changes, but the shear force remains unaltered. இப்போ bending moment உடைய ப்ராப்பர்ட்டி. The shape of the bending moment diagram is a triangle for point load, parabola for UDL, cubic parabola for varying load. Bending moment changes sign and will be maximum at the points of 0, 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இதை அப்படியே கூட கேள்வியாக கேட்கலாம். Then the point at which the bending moment changes sign is known as the point of contrafluxure. இப்போ தான் ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, ஓவர் ஹேங்கிங் பீமில் வந்து will have a point of contrafluxure. If all the loads applied are transverse load, then the value of bending moment is 0 at the supports. எல்லாமே வெர்டிக்கல் லோடாக இருந்தனாக்க, இன்லைன் லோடு அந்த ஸ்பேனில் எங்கேயுமே ஆக்ட் பண்ணலனாக்க, அட் த சப்போர்ட்ஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்கும். இன்லைன் லோட்ஸ் கேன் பி ரிசால்வ் இன்டு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் டு சிம்பிளிஃபை த கால்குலேஷன்ஸ். மோஸ்ட்லி வந்து ஃபுல்லி லோடட் ஸ்பேனுக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் will occur at the mid span section or center of the span. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதை வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் it is a more important video. All the best. Okay, we'll meet in the next